வணக்கம் வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் சில குரூப் ப்ளே அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் டீம்ஸ், டெமோ டீம்ஸ், அதுக்கான ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கால்குலேஷனை வச்சு எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு கப் T20யோட 13வது மேட்ச்சு கனடாவுக்கும் அயர்லாந்துக்கு இடையில் நடக்குது. நியூயார்க் ஸ்டேடியத்தில் நைட்டு 8 மணிக்கான மேட்ச்சுக்கான வீடியோ. ஸோ இந்த இதில் 12 மேட்ச்சுக்கான வீடியோ எந்த மேட்ச்சுக்குமே நம்ம கொடுக்கல. அதுக்கான காரணம் எல்லாமே ஒரு ரவுண்டு முடியட்டும், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு மோர் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதுக்கப்புறம் வர்ற மேட்சஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா மேட்சஸ்க்கும் கண்டிப்பாக முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச், அதாவது ஈவினிங் மேட்ச்சுக்கான வீடியோ மட்டும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மெத்தேடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான சீக்வன்ஸில் போகுது அப்படிங்கிறது எல்லோரும் புரிஞ்சிருக்கும். யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி சின்ன அதில் கிளாரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரியான சில டவுட்டுகள் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஓவராலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பாதி வரைக்கும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் ஓவராலாக என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி போகுது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அடுத்த மேட்ச்சுக்கான வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, 13வது மேட்ச்சு கனடாவுக்கும் அயர்லாந்துக்கு இடையில் நடக்குது நைட்டு 8 மணிக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேடியத்தோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நியூயார்க் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ இந்த பிச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிச்சாக இது இருக்குது. ஸோ ட்ராக்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த 2 மேட்சும் ஸோ ஸ்கோர் பற்றி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கோர் கார்டு பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் ப்ளே பண்ணல அப்படின்னா அவங்க நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு 77க்கு 10 அப்படின்னு ஸ்ரீலங்கா ஸ்கோர் பண்ணியிருந்தது. சவுத் ஆப்ரிக்கா 80 ரன் அடிக்கணும், அதுக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நடந்த ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் ரிசல்ட்டு. இந்த நியூயார்க் பிச்சில் ரொம்ப டவுன் ட்ராக்காக இருக்குது. ஸோ செகண்ட் மேட்ச் என்னென்னு இதில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா, வீக் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. சரி, அடுத்த மேட்ச்சு அயர்லாந்துக்கு இந்தியாவுக்கு இடையில் நடந்துச்சு. அதில் அயர்லாந்து 96க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா 97க்கு 2 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ராக்கப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரியான முறையில் பிச்சு சரி பண்ணல அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, பேசிக்காக ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா, சப்கான்டினென்ட் கண்ட்ரியாக இருக்கிற இந்த டீம் USA, மற்ற கனடா, இந்த மாதிரியான சின்ன டீம்ஸ் இந்த மேட்சஸை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. வெஸ்ட் இண்டீஸ் கூட லாஸ்ட் இயர் அவங்களும் நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது லாஸ்ட் இயரு அவங்க குவாலிஃபைல் அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியல, கொஞ்சம் சிக்கலை சந்தித்தாங்க. ஸோ அவங்களும் இவங்களுக்கு அந்த கண்ட்ரி லிஸ்ட்டில் வர்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தகுதி சுற்று விளையாண்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே இந்த பிச்சை இந்த மாதிரியான அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கோ ஒரு பியூராக நல்ல ஒரு கிரிக்கெட் கிரவுண்டோ கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து ஸ்ட்ராங் டீமுக்கான பெரிய அணிகளுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அவங்களுடைய எபிலிட்டிக்கு நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு டவுன் சிச்சுவேஷன் ட்ராக்கு, ஸ்கோர்ஸ் பெருசாக வர முடியாது, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுக்கும்போது ஒரு இடத்துல சறுக்குனா அந்த சின்ன டீமுக்கான வாய்ப்பும் ஏற்படும். பெரிய டீம்கள் ஒரு சின்ன மைனஸ் பண்ணும்போது அதை சாதகமாக அவங்களால பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. பெரிய அளவில் வின்னிங் சின்ன டீம் ஆகலை அப்படின்னா கூட ஒரு டப் சிச்சுவேஷன், ஒரு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரியான கேம், அவங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்திக்கலாம். நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க இங்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்காவில் மேட்சஸ் நடக்குது, அதே மாதிரி பங்களாதேஷில் மேட்சஸ் நடக்குது, மற்ற டீம் அங்கே போய் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மோர் சப்போர்ட் பண்ணும். அப்போ அவங்க வந்து பெரிய
வின்னிங் இல்லைனாலும் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்குற ரேஞ்சுக்காவது இருப்பாங்க. ஸோ அதே ஒரு அமைப்பை தான் இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டுக்கே எடுத்திருக்காங்க. இது புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு வேளை பிற்பாதியில் இந்த சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய டீம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக சின்ன டீம் அடிவாங்க அது பார்க்கணும். ஏதாவது ஒரு டீம் 2 டீம் ஷாக் கொடுக்குற விஷயம் அது எப்போவுமே எல்லா டோர்னமெண்ட்லேயும் நடக்கும். ஓகேங்களா? இது பேசிக்கு. இதை பார்த்துக்குங்க. ரொம்ப டவுன் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்ட்ராங் டீம் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ அதுவும் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் சேசிங் டீம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. சின்ன டீமாக இருந்தாலும் சரி, பெரிய டீமாக இருந்தாலும் சரி. அதுக்கு காரணம் இந்த ஒரு சிச்சுவேஷன் தான். ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ண முடியாது டவுன் ட்ராக்கு அப்படிங்கும்போது சேசிங்க்கு விக்கெட் கையில் இருக்குது, எவ்வளோ தூரம் போகணும் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற நிலமை தான். ஓகேங்களா? இப்போ மேபி நீங்கள் டீமை மேக் பண்ணுறது கூட பேசிக்காக நமக்கு இதெல்லாம் கிரெடிட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டீமை மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் டீமுக்கு ஃபேவராக டீம் போடுறோமா, இல்லை வீக் டீம் ஃபேவராக டீம் போடுறோமா? ஏன்னா சூப்பர் 8 வரைக்கும் இந்த ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும். போடும்போது ஒரு வேளை வீக் டீம் வந்து சேஸ் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் போது ஒரு சில டீம்கள் அந்த டீமுக்கு ஃபேவராக போடுங்க. இது ஒரு சான்ஸ் ஏற்படலாம். ஓகேங்களா? மேபி ஸ்ட்ராங் டீம் தான் சேசிங் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீமே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நடந்த அத்தனை மேட்சும் பார்த்தீங்கன்னாலும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி போட்டுக்குங்க. இல்லை இதுக்கு மாறாக நடக்குது, வீக் டீமு சேசிங்க்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இனிஷியலாக இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை திரும்பவும் ரோல் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி வரும். பட் ஒரே மட்டும் ரெடியாக வாய்ப்பில்லை. ஸோ இது ஒரு அமைச்சுக்குங்க. இது ஒரு சின்ன மைண்ட் செட்டில் வச்சு டீம் போட பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் அமைப்பில் பார்த்துக்குவோம். கனடா அயர்லாந்து. ஸோ அயர்லாந்து லாஸ்ட் மேட்ச் இந்தியா கூட தோல்வி. ஸோ கனடா போட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஓரளவுக்கும் கூட சொல்கிறதுல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சப்கான்டினென்டல் கண்ட்ரியெல்லாம் மற்ற டீமில் வாய்ப்பு கிடைக்காத பிளேயர்ஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸையும் வச்சு விளையாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? யூஎஸ் கூட விளையாண்டது ஒரு நல்ல ஸ்கோர் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கனடா யூஎஸ்சி கூட. ஸோ அது அப்படியே தொடருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவங்க பெரிய ஸ்கோர் கொடுத்தது. இது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறது ஒரு பேட்டிங் பேஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்ச மாதிரி கிரவுண்டாக கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இந்த விஷயம் ஒன்று இருக்குது. இருந்தாலும் எபிலிட்டி அப்படின்னு யோசிக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ கிரெடிட்டை வச்சு பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயர்ஸுமே இல்லை. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது. முழுசாக கிரெடிட்டை பார்த்துட்டு நான் அந்த விஷயத்த சொல்லலாம். 8.5 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் அந்த மாதிரி அமைஞ்சிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் அது வின்னிங் டீமாக இருந்தாலும் சரி, லாஸிங் டீமாக இருந்தாலும் சரி, அப்படியே உள்ளே வச்சுக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கடந்த மேட்சஸ் எல்லாமே நிறைய மேட்சஸில் 9 கிரெடிட் இல்லை, எல்லாது 8.5 கிரெடிட் இல்லை. ஸோ இந்த மாதிரி அமைப்பு தான் வரும். சரிங்களா? அப்படி வரும்போது என்ன நடந்ததுன்னா கீழே இருந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக வந்திருப்பாங்க. இப்போ ஸ்டிர்லிங் அயர்லாந்து வின் பண்ணுற மாதிரி டீம் போடுறீங்க அப்படின்னா இவரை மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இது ஒன்று சாய்ஸு. சேசிங் வரும்போது கூட ஓரளவுக்கு ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்துக்கங்க. ஸோ டோட்டலாக சொல்லும்போது பிக் ஆர் நாட் அப்படிங்கிற இடத்துல வருவார் பால் பெர்னி. ஸோ இந்த 2 பேர்த்தில் கம்பல்சரி ஒரு பிளேயர் இன்றைக்கி மேட்ச் கம்பல்சரி ட்ரீம் டீம் வர சான்சஸ் இருக்கும். மற்றபடி இந்த 3 கிரெடிட்லேயும் 9, 8.5, 8 3லேயுமே மொத்தமாகவே 2 பிளேயர் தான். இது தான் நம்ம டாப் கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம். தொடர்ச்சியாக அந்த எல்லா மேட்சஸுமே இந்த மாதிரி தான் அமைஞ்சு வந்திருக்கு. பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 9 கிரெடிட்டில் 3 பிளேயர் பாகிஸ்தான் மேட்ச்சு. ஸோ அந்த 3 பேர் அப்படியே உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி 9 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் இல்லாமல் மேட்சஸ் நிறையா நடந்திருக்கு. செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த 2 பிளேயரும் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குமானா மேபி அயர்லாந்துக்கு ஃபேவராக சேசிங்கில் வின் பண்ணுற மாதிரி அமைப்பில் அந்த மாதிரி போடும்போது மட்டும் 2 பிளேயரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது மேபி இந்த 2லேருந்து ஒரு பிளேயர் தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் அமைக்கும்போது அடுத்து 7.5 அப்படிங்கிற இடத்துல ஹாரி டெக்டர், டி பேஜ்வா, டக்கர் மாவா,
கேசனா, மொத்தம் 6 பிளேயர் இருந்தாங்க. ஓகே, அடையும். ஸோ இங்கே 6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்லேருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 பிளேயர்லேருந்து வரணும், அல்லது ஸோ இந்த 6 பிளேயரில் எவ்வளோ பிளேயர் எந்தெந்த டீமுக்கு இருக்காங்கன்னா ஈக்குவலாக இருக்காங்க 2 டீம்லையுமே. ஸோ இங்கேருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளேயர்ஸ் எடுங்க. 8.5 8ல் குறைவாக வரும்போது இங்கே 4க்கு மேலே பிளேயர்ஸ் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இது கொஞ்சம் கணக்கு வச்சு அதிகமாக எடுத்துக்கங்க. இந்த 7.5 பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் குர்டிஸ் கேம்பர், டெலனி, கிர்டன், ஜான்சன். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சில் பிரித்து எடுத்துக்கலாம். இது இந்த இடத்துல கொஞ்சம் குறைவாக வரலாமா அப்படின்னா ஒரு பிளேயராக குறையவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது 1 or 2 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இங்கே பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட்லி டவுன் ட்ராக் அப்படிங்கிறனால பவுலர்ஸை கொஞ்சம் கவர் பண்ணி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகணும், அது புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பிளேயர்ஸ் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்தது 6.5 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4. ஸோ இது தனியாக எடுத்துருக்கோம் 6.5, அதுக்கு கீழே 6. காரணம் 9 இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் ஓகே தான். ஸோ ஒரு 6 பிளேயர் இருக்காங்க, ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 8.5 8ல் 1 பிளேயர் அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரணும். நீங்கள் எந்த டீமுக்கு ஃபேவர் அப்படிங்கிறத யோசித்து பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 6.5 பொறுத்த வரைக்கும் 2-3 பிளேயர்ஸ் கம்பல்சரி உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இதில் லாசிங் டீமிலிருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த லோ கிரெடிட் பிளேயர்ஸ்கிட்டேருந்து இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ கேப்டன் ரேஞ்ச், விசி ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் இங்கே அவங்க பண்ணுற மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த டீம் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் இந்த கிரெடிட்டில் நடக்குது, இந்த மாதிரி லோ கிரெடிட் பிளேயர்ஸில். அடுத்து 6 கிரெடிட்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயர் ஃபிட் பண்ண பார்க்கணும். ஸோ அங்கே இருக்கிற மொத்த பிளேயர்ஸ் ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. பேட்டிங்கை சார்ந்த 2 இல்லை, ஆல்ரவுண்டர் பகத்சிங், என் துட்டா, பி ஒயிட். ஸோ 3 பிளேயர், ஏதாவது ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வர பாருங்கள். இது தனியாக எடுத்துருக்கோம் 9 இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இது கிரெடிட்டை பேஸ் பண்ணி, இது கிரெடிட் இப்போ சொன்னதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி பார்க்குறக்கும் இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது டாப் கிரெடிட்டில் பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு அடுத்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது 2 இடம் 7.5 கிரெடிட்டும் 6 கிரெடிட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 4+ அப்படிங்கிற பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வச்சுக்கணும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் படி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். லிட்டில் 75 எபோ அப்படிங்கிற இடத்துல ஸோ பேட்டிங்கில் யாரும் இல்லை. ஸோ ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். 50 எபோவில் எவ்வளோ பிளேயர், 50 பிலோவில் எவ்வளோ பிளேயர் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது, எப்படி மாறி மாறி அது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி தான். தொடர்ச்சியாக 2 மேட்ச் 6 பிளேயர்ஸ் மட்டும் வந்துட்டுருக்காங்க 50 எபோவில், அல்லது 5 பிளேயராக குறையிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அடுத்தது 7 பிளேயர் வரைக்கும் 50 எபோ பர்சன்டேஜில் 50க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மேட்ச் 8 பேர் ஹைபிக்கில் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி மேட்ச் 6க்கு 5. ஸோ அந்த மாதிரி நடந்திருந்தது. ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்ததுன்னா வீக் டீம் வின் பண்ணாங்க. இது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. நமீபியா வின் பண்ணல, ஸ்காட்லாந்து வின் பண்ணாங்க, வீக் டீம். ஸோ வீக் டீம் வின் பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த லோ பிக் பிளேயர்ஸ் நிறையா ப்ளே பண்ணும்போது அவங்க வின் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ 4 பிளேயர் தான் 50 எபோவில், 7 பிளேயர் 50 பிலோவில் உள்ளே வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கலாம் அப்படின்னா
இன்றைக்கும் அயர்லாந்து வின் பண்ணுனா 6 அல்லது 7 பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் 50 எபோவில். ஓகேங்களா. ஒருவேளை கனடா வின் பண்ணுறாங்க, கனடா இந்த மேட்சை வின் பண்ணுது அப்படின்னா ஹை பீக்கை பொறுத்த வரைக்கும் 6 இல்லைன்னா 5 பிளேயர்ஸுக்குள்ளே வந்து கனடா வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எந்த டீமுக்காக டீம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த லாஜிக் இதுக்கு அப்படி தான் இந்த விஷயங்கள் சின்ன சின்னதாக மாறும். நம்ம மொத்தமாக இவ்வளோ பிளேயர்ஸ் 6 பிளேயர் இருக்காங்க, நீங்கள் 3 அல்லது 4 பிளேயர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கனடாவில் 2 பிளேயர், ஒரு வேளை இன்றைக்கி கனடாவுக்கு ஃபேவராக மேட்ச் போகுது அப்படிங்கிற மாதிரி, அல்லது நீங்கள் ஒரு டீம் அந்த மாதிரி மேக் பண்ணும்போது அப்போது இங்கே பிளேயர்ஸ் குறைவாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். இங்கே கேஷுவலாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆர் 4, மேபி கனடாவுக்கு ஃபேவர்னா 3யோடு நிறுத்துறது பெட்டர். அயர்லாந்துக்கு ஃபேவர்னா 4 பிளேயர் வரைக்கும் ஃபிட் பண்ண பாருங்கள். ஸோ அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 பிளேயர் இருக்காங்க, ஒரு 2 பிளேயர் வரைக்கும். ஸோ அங்கே 3 ஆர் 4 அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 பிளேயர். அயர்லாந்துக்கு ஃபேவர் அப்படிங்கும்போது இங்கே 3 பிளேயர் வரைக்கும் கொண்டு வாங்க. ஸோ டோட்டலாக 7 பிளேயர் வரைக்கும் கவர் பண்ணலாம் அயர்லாந்து பக்கம் டீம் மேக் பண்ணும்போது. 6 இல்லைன்னா 7. அதே இது கனடாவுக்கு ஃபேவராக பண்ணும்போது 5 இல்லைன்னா 6 அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும் இந்த மொத்தமாக இருக்கிற இந்த 11 பிளேயர்ஸில். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்களே செக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலர்ஸ் லோ பிக் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. மேக்ஸிமம் ஒரு மேட்ச் மிஸ் ஆகும்போது அடுத்த மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு உள்ளே வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா என் கஞ்சிங்கி புதுசாக வந்த பிளேயர் யூஎஸ்ஏல, அவர் தான் கேப்டன். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கள நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறீங்க ஒரு டீமுக்கு அப்படின்னா கரெக்டான முறையில் உட்காரும். ஜிஎல்ஏ வின் பண்ணணும், ரொட்டேஷன் வின் பண்ணணும், மற்ற பிளேயர்ஸை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக கூட ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன லாஸஸ், பெரிய பெரிய லாஸஸ் அப்படிங்கிறதும் உங்களை அதில் ஏற்படும். பட் வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும். ஓகேங்களா. பார்த்துருப்பீங்க, செக் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ கேப்டன் விசி ஸோ நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போதைக்கு மார்க் அடையர், ஜோஸ்வா லிட்டில். ஸோ இது எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரியல. தொடர்ச்சியாகவே ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ். ஸோ இந்த காம்போவில் தான் கேப்டன் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இது பாசிபிள் தான். டவுன் ட்ராக் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இது மாதிரி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸை கவர் பண்ணுறதே பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ எந்த டீம் சைடு போக போகுது மேட்ச்சு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க எபிலிட்டி பார்த்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் மற்ற ஸ்டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாட்ஸு படியே இங்கே கேப்டன் சூஸ் பண்ணுறது பெட்டராக வரும். ஸோ ஸ்டோயினிஸ் இந்த மாதிரி டவுன் ட்ராக்குக்கு பெட்டர் பிளேயர், ஸோ கேப்டனாக வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி திங்கிங்கில் வச்சுக்கலாம். இங்கே ஸ்லோ பால் வேரியேஷன் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 பிளேயரோட எபிலிட்டியும் மட்டும் சின்னதாக செக் பண்ணுவோம். மார்க் அடையர் வேரியேஷன் கொடுக்கக்கூடிய போகிறது தான், ஸ்லோ பால் வேரியேஷன் கொடுக்க போகிறது தான், அவர் தான் டாப் கேப்டனாக இருக்கார். ஓகே. லிட்டில் ஸோ அவ்வளோ தூரம் இங்கே எபிலிட்டி ஸ்லோ பால் வேரியேஷன் அந்த மாதிரி நக்கிள் பால் இது மாதிரி கொடுப்பாருன்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு. ஸோ அப்போது அவரை கூட நீங்கள் இந்த ஆப்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ மற்ற பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே கேம்பர் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் பட்சத்தில் வாய்ப்பு இருக்கும். டெலனி ஸ்பின்னிங்க்கு எஃபெக்டிவாக இருக்குது. இங்கே ஜாஃபர் ஸோ ஸ்லோ பால் வேரியேஷன் கலெக்டர். ஸோ இவங்க எல்லாமே ஸ்லோ பால் வேரியேஷன் கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ். ஸோ இவங்களே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜே கார்டன் ஸ்லோ பால் வேரியேஷன் கொடுக்கக்கூடிய பவுலர் தான். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பிளேயர்ஸுக்கு கேப்டன் சாய்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ இது சும்மா ஒரு சாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். ஸோ இது விஷயம். அப்போ மோஸ்ட்லி கேப்டன் வாய்ப்பு எங்கே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ். ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை மட்டும் சின்னதாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர் பவுலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். எந்த அணிக்கு ஃபேவராக நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இங்கே ரீசெண்டாக சேசிங் டீம் அதிகமாக வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிச்சும் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லேயும் விக்கெட் விடுவோம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்ஸ்கள் போகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஸோ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று
நம்ம கால்குலேட் படி இருக்கிறதுல லோ பிக் பவுலர்ஸ் அவர் முழுமையாக ஓவர் போடும் பட்சத்தில் இப்போ என்டுட்டா இருக்கார் கனடாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் மெக்கர்த்தி ஃபுல்லாக பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இந்த 2 சாய்ஸ் எடுத்துக்கங்க. அதை தவிர்த்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் டபுள் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ப்ளஸ் ஃபுல் ஓவர் கோட்டா பவுலர்ஸ். ஸோ இந்த திங்கிங் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் கேப்டன் விசி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். மற்ற கால்குலேஷன் எதுவும் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.